ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அமேசானில் வந்து ஒரு கேமரா ஸ்டாண்ட் எடுத்து ட்ரைபேட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை ரிவீல் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நானும் ரிஷிதேவும் இன்றைக்கி நாங்கள் ஏதோ ஓப்பன் பண்ண போகிறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. பாடுங்க ரிஷி, என்ன பண்ண போகிறோம்? அது இது ஓப்பன் பண்ணலாமா? ஓகே. ட்ரைபேட் என்ன வந்திருக்கு, என்ன வாங்கணுன்றதுன்னு பார்த்துட்டு 2 டாட்டர்ஸ் தான் வந்திருக்கு. ஸ்னேக் நல்ல வெளில வரல. ஸோ கட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே பாடு பாரிஷி. எடுங்க, அதை எடுங்க, ஃபுல்லாக கைவிட்டு எடுங்க. எடுங்க இது. எடுங்க எடுங்க. வா, ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டிக் இன்டெகிரேட்டட் ட்ரைபேட். இந்த மாடல் டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். செல்ஃபி ஸ்டிக் இன்டெகிரேட்டட் ட்ரைபேட். இது வந்து ட்ரைபேடாகவும் யூஸ் பண்ணலாம், எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரைபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ் இது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா டிட்டாச்சபிள் ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ரொட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி. அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த 18.5 சென்டிமீட்டர் அண்ட் எக்ஸ்பெண்டல் அப் டு 68 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். இது எப்படி இருக்கலாம், ஹவு டு யூஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டு போடலாம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன் இதில் சீலில் இல்லை, இது எப்படி இருக்குது? வா, ரொம்ப காம்பேக்டாக லைட் வெயிட்டாக இருக்குது. எப்படி இருக்கும்? ஓகே, அருமையாக இருக்குது. ஸ்டிக்லாம் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 சைடும் பிளாஸ்டிக். உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் போதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆச்சு 1 2 3. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்கே டிட்டாச்சபிள் ரிமோட் இருக்குது. சரி, எவ்வளோ தூரம் போதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு 2 ஃபீட்டுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் போல். இவ்வளோ தான், ஒரு 2 ஃபீட் கிட்ட வருது. இது இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அது எப்படி நம்மளுக்கு தெரியல. கொஞ்சம் லூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, இதான் டிட்டாச்சபிள் ரிமோட். இதை எப்படி பேர் பண்ணணும், என்ன பண்ணுறத ப்ளூடூத் வழியாக பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், இதான் ஓவரால். அழகாக தான் இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ஹரிசான்டலாக வச்சுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்குது. ஓகே, நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். எல்லாம் செட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா ப்ராப்பராக செட் பண்ணிட்டேன். இதான் அந்த டிட்டாச்சபிள் ரிமோட் கண்ட்ரோல். அது மூலிமா தான் அதை ஆன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் அதில் ஒரு ப்ளூ கலர் எல்இடி வருது. அதுக்கப்புறம் ப்ளூடூத் மூலிமா நம்ம டிவைஸ் கூட பேர் பண்ணிக்கிறோம். பேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சிங்கிள் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃபோட்டோ மோடில் வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னங்க ரிஷி, வரீங்களா? வாங்க, வந்து மக்களுக்கு எதாவது சொல்லுங்கள். வாங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இனாகிரேட் பண்ணதை இவர் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இது. ஆனால் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு இருக்காது, ஒரு 68 சென்டிமீட்டர் சொன்னாங்க பாருங்க, அவ்வளோதான் வரும். ஸோ அது நீங்கள் எங்கே ஸ்டாண்ட் மாதிரி வச்சு பேசினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 250 ருபீஸ் 300 ருபீஸில் ஒரு போர்ட்டபிள் டிட்டாச்சபிள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரைபேட், ஒரு செல்ஃபி ஸ்டிக் வந்து ஒரு சூப்பரான டீசெண்டான ப்ரைஸ்னே சொல்லுவேன். தேங்க்யூ.